வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 கிரைம் த்ரில்லர் தமிழ் மூவிஸ் தான். இந்த படங்கள் எல்லாமே சஸ்பென்ஸ், இன்வெஸ்டிகேஷன், மைண்ட் ப்ளோவிங் ட்விஸ்ட்டோடு இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யுத்தம் செய். சிபிஐ அதிகாரி ஜேகேக்கு ஒரு விசித்திரமான கொலை வழக்கு வருது. ஒவ்வொரு கொலையும் ஒரு பசில் மாதிரி இருக்குது. எத்தனை விசாரித்தாலும் குற்றவாளி ஒரு படி முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கான். கதையோட முடிவில் வரும் ட்விஸ்ட்டு முழு கதையும் அப்படியே புரட்டி போடுது. இது ஒரு பியூர் இன்வெஸ்டிகேஷன் படம். அதோடு மட்டும் இல்லாமல் செம்ம ஷாக்கிங்கான கிளைமேக்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு தடவையாச்சும் பார்த்துருங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தடும் அந்த கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போவோம். நானே பார்த்து பயங்கரமாக விரண்டேன். இந்த படம் 2011 ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் சேரன் பயங்கரமான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த படத்தை ஒரு டைம் வச்சு பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தீரன் அதிகாரம் 1. 2017 ரிலீஸ் ஆன படத்தில் கார்த்திக் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தீரன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். வட இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஹைவே ராபரி மர்டர் வழக்கை விசாரிக்கிறாரு. ஒரே மாதிரியாக கொலைகள் நடக்கிறத அவர் நோட் பண்ணுறாரு. இதுக்கு காரணமான கேங் ஒரு பயங்கரமான குற்றப்பிரிவை சேர்ந்த கேங்கு. பல மாநிலங்களை கடந்து தமிழ்நாட்டில் இந்த ராபரியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வட மாநிலத்துக்கே போய் அவங்கள எப்படி பிடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் கதையே. அதில் வர வில்லன் கேரக்டர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே பயங்கரமாகவும் பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். இந்த இன்சிடெண்ட்டில் தன்னோட மனைவியே கோமா ஸ்டேஜில் போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறமேலு தான் இன்வெஸ்டிகேஷன் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்கும். அதுவும் வெளி மாநிலத்தில் போயிட்டு தமிழ் ஆளுங்க எப்படி சர்வே பண்ணி அந்த கொலையாளிகளை பிடிச்சி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ் சீனை பயங்கரமாக ஹைப் ஏற்றிருக்கும். இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண கிளைமேக்ஸ்ன்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவுமே விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வேட்டையாடு விளையாடு. ராணி கொலை வழக்கை விசாரிக்கிறாரு ஏசிபி ராகவன். ஆனால் அது ஒரு சாதாரண கொலை இல்லை. பின்னர் தொடர்ச்சியான கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு சாடிஸ்டிக் சீரியல் கில்லர் கேங் தான் இந்த கொலையை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. அவர்களை பிடிக்க ராகவன் தன்னோட எல்லைகளையே மீற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. அதுக்கப்புறமேல அவங்களை எப்படி பிடிச்சாங்க, எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பயங்கர ட்விஸ்டான விஷயமே. இது ஒரு டார்க் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. பார்க்கவே பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற கமலஹாசனுக்கு பயங்கர தீனி போட்ட படம்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட கெரியரில் இந்த படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஆக்டிங்கை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை ஒரு டைம் ஆச்சு பார்த்துருங்க. ரொம்பவுமே ஒர்த்தான மூவி. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தனி ஒருவன். 2015 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நம்ம ஜெயம் ரவி வராரு. அவர் நேர்மையான புத்திசாலியான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவரோட எதிரியும் தன்னை விட புத்திசாலியாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதே மாதிரியே ஒருத்தர் தான் சித்தார்த் அபிமன்யு. அவர் ஒரு விஞ்ஞானியாக இந்த கதாபாத்திரத்தில் இருக்கார். இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு திறமையான ஒரு புத்திசாலித்தனமான மனிதர்கள். இவங்க 2 பேருமே மோதிக்கும் பொழுது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சட்டத்துக்குள்ளே இருக்க அந்த ஓட்டைக்குள்ளே பூந்து வெளியே வரவர் தான் விஞ்ஞானி சித்தார்த் அபிமன்யு. ஆனால் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவரை எப்படியாச்சும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா படத்தோட மீதி கதை. இந்த படம் வில்லனுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு படத்தில் வில்லனோட கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சாதான் ஹீரோவுக்கு வெயிட்டேஜே. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவோட வில்லனோட வெயிட்டேஜ் பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த டயலாக்லாம் கேட்கும் பொழுது நம்மளாலேயே ஒரு கூஸ் பம்ப்ஸே ஏற்படும். நான் இருட்டிலேயே வாழ்கிறவன் அப்படின்னு சொல்கிற டைலாக் ஆகட்டும், அதை கண்டுபிடிக்கிற ஸ்டைல் ஆகட்டும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். எல்லாருமே பார்த்து ஒரு டைம் ஆச்சும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ராட்சசன். ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரப்படும் ராட்சசன் தான். இன்னும் இந்த மூவியை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு டைம் ஆச்சும் பார்த்துருங்க.
ஒரு சினிமா இயக்குனராக ஆசைப்படுறாரு அருண். சூழ்நிலையால் அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக மாறுறாரு. ஒரு தொடர் கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதை போலீஸ்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இவர் சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அது எந்த மாதிரி டைரக்டர்னால் ஒரு க்ரைம் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதை வச்சு இந்த சீரியல் கில்லரை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. அதுவும் ஒவ்வொரு கொலையும் நடக்கும் பொழுதும் நம்மளுக்கே படு பயங்கரமாக இருக்கும். ஐயோ, என்னடா இப்படி கொலை பண்ணுறானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையே வந்து யோசிக்க வைக்கிற படம் தான். அதுவும் அந்த இயக்குனராக ஆசைப்படுறாரு இல்லையா அருண், அவரோட அண்ணன் பொண்ணு, அதாவது இவருக்கும் பொண்ணு மாதிரி தான். அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து இறந்துருவா. அந்த சீரியல் கில்லர் தான் அந்த பொண்ணை வந்து கொன்றிருப்பான். அப்போல்லாம் நம்மளோட ஹீரோ வந்து பயங்கர எமோஷ்னல் ஆயிடுவார். அந்த சீன் எல்லாமே பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.